பாட்டாளி மக்கள் கட்சி என்னுடனே இணைஞ்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து கேட்டு கொடுப்போம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டேன். வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமாக அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் நலனுக்கு கேட்டறிந்தார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் பேச சேர இருக்கின்றன. ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும். என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடிந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. அதோடு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வைத்தார். அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைய தினம் ஏமாற்றி இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யூபிஎஸ், அதே வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். எந்த வேறுபாடுமே இல்லை. அதுல பேரை மட்டும்தான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பிரைஸ் ரிடக்ஷன், விலைவாசி புள்ளி. இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது புதிய அகவலைப்படி. அது ரெண்டு தான் பேர் மாற்றம். இரண்டாவது, பழைய ஓய்வு திட்டத்துல 10 ஆண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன் படி ஊதிய குழு பரிந்துரை 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு. அதன் அடிப்படையில பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல. பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது. அது அரசு ஊழியருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியர்களை ஏமாற்ற ஒரு நாடகமாக தான் பார்க்கணும். அதோடு இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். மக்களை ஏமாற்றுகின்றார். அரசு பணத்துல 50,000 தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்பு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயர் வைப்பாங்க,
ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு. அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல விட்டுருக்கோம். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது 2020 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவேற்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் கொள்ள திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே. சார், நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரம் எல்லாம் பேசல, அதான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் நிலவரம் அரசியல் சொல்லி கொடுத்து கேட்டாரு. ஏன்னா அண்மையில அங்க வந்து இப்ப புதுக்கோட்டைக்கு வந்து அந்த யாத்திரா நிறைவு விழாக்கா வந்தோம். அப்போ நாங்க போக முடியல. ஆனா எனக்கு வந்து சேலத்துல ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து அப்ப சந்திக்கா திட்டப்பட்டப்ப 2 மீட்டிங் இருந்ததுனால நான் போய் அவர் சந்திக்க முடியல. அதனால இங்க சந்திச்சு தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் சூழலை கேட்டது. நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட்டு எல்லாம் முடிவடைந்தது. சீட்டு எவ்வளவு அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொல்லுங்க. வேறையும் கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க பேசுறாங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை வந்து வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி என்னோட இணைச்சிட்டேன். அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் வந்து சேரும். அப்போ நாங்க தெளிவா சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் வந்து அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தா நீங்க வந்து இது குறித்து பல முறை ஊடகத்தில் பத்திரிகை தெரிவிச்சுட்டேன். மீண்டும் அதை கிளற வேண்டாம், இடம் கிடையாது. ஏன் போகல அதெல்லாம் எங்க தனிப்பட்ட விவரம். நான் இல்லைன்னா அதோட விட்டுட்டேன். இல்ல பொதுவான ஒரு இணைத்தா அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடகங்களும் பத்திரிகைகளும் அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்க பெற்ற கூட்டணி. வெறும் 2 லட்சம் ஓட்டுல, வெறும் 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன்ல. ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையா பேசணும். ஒவ்வொன்றாக சேர்க்கிட்ட உங்களை எல்லாம் அழைக்கும் நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்ப வந்து ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்துக்கலாம். ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அங்க நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதே சொல்லிட்டார், உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான் திருப்பி நீங்க நீங்க அதுக்கு ஏற்கனவே இடமணி சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்குவாங்க. இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்த சொன்னா செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார். நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு. புரியுதுங்களா? அது வந்து பேச்சுவார்த்தை நடந்து. பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க? அதெல்லாம் நாங்க அறிவிப்போம். ஏன்னா முதல்ல அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கிறோம். இன்னைக்கு பாரத பிரதமர் மத்திய அமைச்சர்கள் நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் இருப்பாங்க, நாமளும் தெரிவிப்போம்.
நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை வந்து தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ராக்சி அரசு வந்து ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்படித்தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சுல்ல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்து விசா சட்டம் வந்தது, அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு உள்ள வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சிகள் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது. அந்த கட்சி அந்த கட்சியில இல்ல. ஏன் இது 1999 நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கலையா? அப்பெல்லாம் நேரடி தான் ஆனாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம்